நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ண விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் என்ன தெரியுமா? அது வளரும். அது அப்ப காத்திருக்க வச்சு தரது ஒரு காரியத்துக்காக அல்ல, அது பெரிய காரியத்துக்காக. ஏன்னா இந்த சபை கட்டும் போது இந்த சபை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அப்பா மரித்து 4வது மாசத்துலயோ 5வது மாசத்துலயோ இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எனக்கு ஜெபம் எல்லாம் என்னன்னா, ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை தாருன்னா ஜெபம் பண்ணவே இல்லை, இருக்கிறவங்கள. ஏன்னா பாஸ்டர் ஜாய்சன் போயிட்டாரு, அதை வச்சு சிலர் போறதுக்கு வாய்ப்பு. ஆண்டவர் இருக்கிறவங்க போயிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணு சொல்லிட்டு போட்டு பாடாப்படுத்தினார். நான் உண்மையிலே என்னை தாழ்த்தி சொல்றேன், ஒரு வாரம் கொஞ்சம் மெண்டலாக இருப்பேன். அவ்வளோ ப்ரெஷர் பண்ணார் ஆவியார், தூங்கவே விட மாட்டார். எழும்பி இருந்து அள வைப்பார், ஜோமன். ஆண்டவர் எப்படி ஆண்டவரை இதை நான் சொல்லுவேன். இப்போதான் அப்பா இறந்துருக்கிறாங்க, எல்லாமே ஓரளவுக்கு இப்போதான் அக்செப்ட் பண்ணி பரவாயில்லாமல் நம்ம செய்தியை கொஞ்சம் 4 பேர் காது கொடுத்து கேட்குறாங்க. இப்போ போய் நம்ம சபையை விஸ்தாரமாக்குவோன்னா என்ன வேண்டாம். சேலத் மீட்டிங் போகிறோம், அங்கே வர்ஷிப் நடத்தும் போது இன்னும் ஹெவியாக ஆண்டவர் போராடினார். அங்கே நான் எப்படி வர்ஷிப் நடத்துனா கர்த்தர் சர்வ வல்லவர்னு உடனே எனக்குள்ள இருந்து ஏன்டா போய் சொல்ற அப்படின்னு. என்ன போய் சொல்றேன், வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. அவர் சர்வ வல்லவர்னா வேலையை செய். என்ன ஆண்டவர் இது இல்லைன்னா இனி சொல்லாத. நேரம் உட்காந்தாச்சு. அப்படி இருக்கும்போது சர்ச்சில் சொல்றேன், நம்ம 3 நாள் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்லாம் சொல்லலை, 3 நாள் ஜெபம் பண்ணுவோம். அடுத்த நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது. முந்தின நாள் நைட் இருந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு வருவாங்க, இந்த மேட்ரை சொல்லணுமா ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது ஆகாயிலேருந்து ஆண்டவர் அப்படி நெத்தி அடி மாதிரி பேசினாங்க. களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்கா? இல்லப்பா. திராட்சை செடி அத்தி மரம் ஏதாவது பலம் கொடுக்குதா? இல்லை. நான் உன்னை பிளஸ் பண்றேன் பாரு, வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது. ஜெபம் பண்ணிட்டு படுத்தாச்சு. படுத்து பார்க்குறேன், ஆண்டவர் ஒரு விஷன் காட்டுறாங்க. அந்த விஷனில் என்னன்னா, அப்படி ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்கு. அந்த கூடாரத்துக்கு உள்ள நானும் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் அப்படி நிற்கிற மாதிரி ஆண்டவர் காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது சின்னதாயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ வெளியேந்து ஒருத்தங்க அப்படி இந்த சைட்லோட வராங்க, உள்ள வந்துட்டு என்ன பெரிய சர்ச்சு அப்படின்னாங்க. இது ரெண்டும் காட்டினாங்க. காட்டும்போது எனக்கு குழப்பமா இருந்து, என்ன ஆண்டவரே இது? வெளியேந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இது என்ன சர்ச்சு? பெரிய சர்ச்சு. ஆனால் உள்ளே இருந்துட்டு நாங்கள் சொல்றோம் சின்னதாயிட்டே அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் பேசுனாங்க, கெட்டினதுக்கு அப்புறம் நான் ஆத்துமாக்களை கொண்டு வருவேன் அப்படின்னு. அப்போ 2018க்கு அப்புறம் வந்தவங்க எலும்புங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எலும்புவேன்னு தெரியும், அதனால நான் சொல்லலை. அதே போல சபை கட்ட தொடங்கும் போது ஒருத்தங்க சொல்ற சும்மா, அதாவது அன்பு நிமித்தம், ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லை, எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டணும் அப்படின்னு. அப்போ அதுக்கும் நமக்கு பதில் இல்லை, பெக்குன்னு ஆயிட்டு. முதல் கோணல் பொட்டிலு கோணல். அப்போ இன்னொருத்தங்க எழுப்பி சொன்னாங்க, அது இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லை, இனி வரவங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்னாங்க. ஆமாம், அவர் நம்ம வாயை துறக்க தாமதிச்சா இன்னொருத்தங்களை வச்சு பேசிடுவார். அதே போல சபை கட்டப்பட்டது. முதல் நாள் பிரதிஷ்டை முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு ஒரே ஆராதனை. அந்த ஒரே ஆராதனை அடுத்த வாரம்லாம் வரும்போது மக்கள் அப்படி ஃப்ரீயா இருந்து ஆராதிச்சாங்க. பால்கனில எல்லாம் அப்படி ஸ்டெப்பாக இருக்கலாம், அப்படி படுத்து கிடந்து காலை நீட்டிட்டு இருந்து செய்தி காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எழும்பி உக்காந்தா கீழே ஆள் இருக்கு. ஹல்லேலூயா. அதான் சொல்லல, அவர் செய்யறாரு. ஏதோ தம்ப்நெயில்ல எங்க 2 பேருக்கு போட்டோ இருக்கு, அவ்வளவுதான், ஒண்ணு கிடையாது. ஆமென். இன்னைக்கு லைவ்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கொஞ்ச நாள் லைவ்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? 1 2 3 4 பேர். அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? எங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து. இன்னொரு ஆள் யார் தெரியுமா? எனக்கு பால்ச தம்பி, அடுத்த தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னொரு ஆள் யார் தெரியுமா? நாங்க எங்க லைவ் ஆண்டிருக்கோம். இன்னொரு ஆள் யாரு தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பிரைஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி கை காட்டுவாங்க. ஆக மொத்தம் 4 பேர்.
அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் ஆமென் தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் திடீர்னு தம்பி வந்து சொல்றான், அண்ணன் இன்னைக்கு 10 பேர் லைவ்ல வந்தாங்க. நான் சொன்னேன், தெரியாம தட்டி இருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு எவ்வளவுப்பா? 7000 பேர் லைவ்ல இருக்கிறாங்க. இப்ப லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எல்லாமே அவர் செய்வார், ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு செய்யணும், அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருக்கணும். பேதுரு அவருக்கு போட்ல ஸ்பேஸ் கொடுத்தான். இடம் கொடுத்தது மட்டும் இல்ல, ரைட்ஸ் கொடுக்கிறான். நம்ம இடம் கொடுப்போம், ரைட்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அங்கிருந்து அவர் சொல்லுவார், இதை செய்யணும், ஓகே இல்லைன்னா. அவன் அந்த இடத்துல நிறைய நம்மளை சுத்தி இருக்கிற சில ஆலோசனைகள் என்ன செய்யும், அடிபடும். சில காரியங்கள் அடிபடும். ஸ்பேஸ் கொடுக்கிறோம், ஆனா வந்து ரைட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம்.